அண்மை செய்தி. தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையனுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இன்று காலை செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த நிலையில் அவருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. என்னென்ன பொறுப்புகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் இருபெரும் தலைவர்களோடு பயணித்தவர், நாம் சார்ந்த கழகத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியவர், அனைவரிடத்திலும் எளிமையோடும் அன்போடும் பண்போடும் பழகி நன்மதிப்பை பெற்றவர், மூத்த அரசியல் தலைவர், முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்று முதல் நம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து மக்களுக்கான அரசியலை நம்மோடு பயணிக்க இருக்கிறார். அவரை வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 28 பேர் கொண்ட எனது கண்காணிப்பில் இயங்கும் கழக உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்படுகிறார். இவர் இக்குழுவை வழிநடத்தி கழகத்தின் அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுக்க எனக்கு உறுதுணையாக செயல்படுவார். மேலும் கூடுதலாக ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் நியமிக்கப்படுகிறார். என்னோடு கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களோடும் கலந்தாலோசித்து கழக பணிகளை மேற்கொண்டு மாவட்டங்களில் மேற்கொள்வார். மேலும் அவருடன் தமிழக வெற்றி கழகத்தின் தங்களை இணைத்துக் கொண்ட நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திருமதி சத்யபாமா, சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் வெங்கடாச்சலம், முத்துகிருஷ்ணன் மற்றும் பிற புதிய உறுப்பினர்களையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கழக தோழர்களும் நிர்வாகிகளும் இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் கழக தோழர்களுக்கு வணக்கம் என்று மற்றொரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களாக சிறப்பாக பணியாற்றிய அனைவரிடத்திலும் நன்மதிப்பை பெற்ற திரு வி சாமிநாதன் மற்றும் அசானா ஆகியோர் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு மக்களுக்கான அரசியலில் நம்மோடு பயணிக்க இருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கழக தோழர்களும் நிர்வாகிகளும் இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கி மக்கள் பணியாற்றிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.